இல்ல இந்த லேபர் கோட்ல பெண்களுக்கு வந்து சம ஊதியம் வந்து வழங்கப்படும். கிக் மற்றும் சாலையோர தொழிலாளர்களுக்கு அந்த பிஎஃப் போன்ற சலுகைகள் வந்து கட்டாயமாக்கப்படும். எல்லா தொழிலாளர்களும் கட்டாயமாக்கப்படும். இந்த மாதிரியான சலுகைகள்லாம் அந்த சட்டத்துல சொல்றாங்களே! இதெல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயம் தானே! ஆமா. இது மாரி இது வந்து ஈக்குவல் ரெமுனரேஷன் வந்து ஏற்கனவே இருக்கு. அவங்க ஒண்ணும் கொண்டு வரல. பெண்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம்பளத்துல வித்தியாசம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. இல்ல நடைமுறையில பெருசா அது இல்ல. அது நாங்க அது கட்டாயமாக்குறோம்னு இந்த சட்டத்துல இல்ல. ஏற்கனவே சட்டம் தானே. சட்டம் தான். சட்டம் தான். அத அமல்படுத்தாது. இப்ப அவங்க அத விட அமல்படுத்தாம ஆக்குறதுக்கு இவங்க எல்லா ஏற்பாடையும் பண்ணியிருக்கிறாங்க. எந்த மாதிரியான விஷயங்கள பண்றாங்க? இப்ப வந்து ஒரு சட்டம் இருக்குன்னா பார்லிமெண்ட்ல வந்து மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, பாராளுமன்றம் நிறைவேற்றிய சட்டங்கிற. இப்ப எதுக்கு சட்டத்த மாத்துனாங்க? சட்டத்த மாத்துனதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சட்டத்தை அமலாக்குற சுமையிலிருந்து எங்களை விடுதலை செய்ய அப்படின்னாங்க முதலாளிகள். இட் இஸ் அ கம்ப்ளையன்ஸ் பர்டன் ஆங்கிலத்தில் அவங்க சொன்ன வார்த்தை. என்ன லெட் அஸ் லிபரேட் ஃப்ரம் த கம்ப்ளையன்ஸ் பர்டன். மந்திரியும் சொல்றாரு, நான் சட்ட அமலாக்க சுமையிலிருந்து எங்களை விடுதலை செய் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இது பூரா எங்களை கொண்டுச்சுன்னு தான் அர்த்தம். தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பா சட்டமா உருவாக்குறோம்னு மத்திய அரசு சொல்லுது. அது எப்படி முதலாளிக்கு ஆதரவான சட்டமா இருக்கும்? சட்ட சரத்துகள் தான் சொல்ல போகுது. அவங்க என்ன வருஷன் சொல்றாங்கிறதெல்லாம் பயன். முதலாளிகள் என்ன சொல்றாங்கிறதெல்லாம் பயன். இட் இஸ் சட்டம், இட் இஸ் தேர். பார்லிமெண்டுடைய சட்டம் இருக்கு, புத்தகம் இருக்கு, சரத்து இருக்கு. அது யாருக்கு லாபம் என்பதை எந்த ஒரு காமனான ஒரு சாதாரண மனுஷன் படிச்சு அவனால சொல்ல முடியும்.